நம்மளுடைய சேனல்ல ஒரு நண்பர் அடிக்கடி இந்த படத்தோட டைட்டில போட்டு இந்த படத்தை ரிவ்யூ பண்ணி சொன்னார். சரி, அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்குன்னு பார்த்தா இந்த படம் வேற லெவலுங்க. நான் நிறைய சைக்கோ த்ரில்லர் படத்தை பார்த்திருக்கேன். ஆனா அந்த வகையில இந்த படம் கொஞ்சம் வித்தியாசம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இடையில ஒரு ட்விஸ்ட கொடுப்பாங்க பாருங்க, யாருமே எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்த ட்விஸ்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்தோட பேரு கேப்டிவிட்டி. 2007 ரிலீஸ் ஆன படம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா நம்ம சேனல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் சிம்பல் கொடுத்துருங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தனோட கைய கால கட்டி போட்டு அவனோட முகத்துல எல்லாம் துணி சுத்தி இந்த மூக்கோட 2 துவாரம் இருக்கும்ல, அதுல 2 பைப்பு கொண்டு சொருவி ஒரு பைப்பு வழியா ஆசிட்ட ஊத்துறான். அப்ப அந்த ஆசிட்டனோட மூக்குக்குள்ள போனதுமே இன்னொரு பக்கம் துவாரத்துல பைப்பு மாட்டிருப்பான்ல, அது வழியா ரத்தமா வந்துட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்புல இருந்து ரத்தம் வெளியே ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்னடா பார்த்தா ஒரு பெரிய சுத்தியில எடுத்து அவனோட தலையில அடிச்சே சாவடிச்சிடான். அவன் செத்ததுக்கு அப்புறம் இவனை டார்ச்சர் பண்ணிருப்பான்ல, அது எல்லாத்தையும் சின்ன சின்னதா போட்டோ எடுத்து ஒரு புக்கில் வர ஒட்டிட்டு இருப்பான். ஏதோ ஃபைல் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இவனோட கார் எடுத்துக்கிட்டு நேர சிட்டிக்குள்ள வந்துடும். அப்ப சிட்டிக்குள்ள வரும்போது வர்ற வழியில பார்த்தா ஒரு பொண்ணோட போட்டா எல்லா இடத்துல ஒட்டி இருக்கும். அந்த ரோட்டோரம் இருக்கிற கடையிலும் சரி, வர போற பஸ்லயும் சரி, எல்லா இடத்துலயுமே அந்த பொண்ணோட போட்டோ ஒட்டி இருக்கும். இத பாத்துட்டு வந்தவன் நேர அந்த பொண்ணு வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்துறான். இந்த பொண்ணு யாருன்னா விளம்பரத்துக்காக போட்டோ கொடுக்கறவ. நம்ம டிவி எல்லாம் பாத்திருப்போமே, போட்டோலாம் கொடுப்பாங்களே விளம்பரத்துக்காக, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அவளோட வேலையா தான். இவளோட பேரு ஜெனிஃபர். இவதான் அந்த படத்தோட ஹீரோனு. இவளு வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு இவளோட நாய்க்குட்டியை தூக்கிட்டு பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும்ல, அதுக்கு போலான்னு உள்ள வந்திருப்பா. அப்ப அந்த பார்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு பிடிச்ச சரக்கு ஆர்டர் கொடுத்துட்டு இவ அந்த சீட்ல உட்கார்ந்திருப்பா. அப்ப இவளுக்கான சரக்கு ரெடி ஆயிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல அந்த சைக்கோ பைய வந்திருப்பான். இவ ஆர்டர் கொடுத்த அந்த சரக்குல யாருக்கு தெரியாம ஏதோ ஒண்ணு கலந்துறான். இவளும் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிடா. மட குடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் இவளுக்கு பயங்கரமா தலை சுத்த ஆரம்பிக்குது. அப்ப உடனே என்ன பண்ணு தெரியாம அந்த பார்ல இருக்க பாத்ரூம்ல போய் கை கால் மூஞ்சிய கழுவிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு யாரோ பின்பக்கமா கிராஸ் பண்ற மாதிரி இருக்கு. இவளு என்ன ஏது பாக்கலான்னு அந்த பாத்ரூம் மட்டும் வெளியே பார்த்தா கொஞ்சம் தூரத்துல ஒரு கேமரா இருக்கு. என்னடா இந்த இடத்துல எவன்டா கேமரா வச்சானு இவனு பக்கத்துல வந்துடுறா. அப்ப பக்கத்துல இருந்து பார்த்தா அந்த கேமராக்குள்ள இவளோட வீடியோ ஓடிட்டு இருக்கு. இவளு இதை பார்த்து சாக்காக அப்ப பின்னாடி அந்த பையன் வந்து இவளை லாக் பண்ணிடுறான். அடுத்ததா பார்த்தா நம்ம ஹீரோன் மயங்கினதுக்கு அப்புறம் அவனோட கார்ல போட்டு இந்த சைக்கோ போய் வந்துட்டு இருப்பான். அப்படி வர்ற வழியில நம்ம ஹீரோட உடம்புல கண்ட இடத்த தொட்டுட்டு இருப்பான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில பார்த்தா சூரிய வெளிச்சப்பட்டதுமே இவ தூக்கத்துல முழிச்சிடுறா. அப்ப எதுக்கு இருக்க ஜன்னல்ல பார்த்தா மரங்கரம் கடல்லாம் இருக்கு. என்னடா இது இப்படி இருக்குன்னு இவ பக்கத்துல பாத்துட்டு இருப்பா. அவ போய் பக்கத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறா. ஏதோ ப்ரொஜெக்டர் மூலமா வெளிச்சத்தை கொண்டு வந்திருப்பான். இதை பார்த்து இவ கதற ஆரம்பிச்சிடறா. அப்ப நம்மள எவன கடத்திட்டான் தெரிஞ்சதுமே இவ அங்க இருக்க அந்த கதவெல்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறா. ஏதாவது தப்பிக்கிறது வழி இருக்குமான்னு ஒவ்வொரு இடத்தையும் தேடி பாத்துட்டு இருக்கா. ஆனா இவ தப்பிச்சு போறதுக்கு அங்க எந்த வழியும் இல்ல. சுத்தி மரத்தாலையும் இரும்பாலையும் கெட்டி வச்சிருப்பான் போல. இது எல்லாத்தையும் பார்த்து கடுப்புல அந்த சைக்கோ போல கண்டபடி திட்டிட்டு இருப்பா. இருந்து எந்த பயனும் இல்ல. அப்ப திடீர்னு ஒரு பாக்ஸ் ஓப்பனாம இவளு பயத்துல போய் அந்த பாக்ஸ் பக்கத்துல பார்த்தா உள்ள டீ இருக்கும். முழுக்க அவனோட கண்ட்ரோல்ல. அப்ப அந்த டீயை பார்த்ததுமே இவளு கோபத்துல தூக்கி எறிஞ்சிட்டு அவ கண்டப்படுற அத்தனையுமே உடைக்க ஆரம்பிச்சிடா. கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி பந்தாடிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே அந்த சைக்கோ பைய கேமரா மூலமா டிவில பாத்துட்டு இருப்பான். என்னடா இவ இப்படி சொல்றான்னு அந்த சீலிங் வழியா புகை மூலமா மயக்க மருந்த வெளியே வெட்டுறான். அந்த புகை புள்ள வெளியே வந்துட்டு இருக்க இவளை இதை பார்த்து பயந்து போய் பக்கத்துல ஒரு பாத்ரூம் இருக்கும். அதுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சலாம் பார்க்க அங்கே அந்த புகை ஸ்பிளிட் ஆயிரும். இதை சுவாசித்ததுமே இவ மயங்கிடுறா. திரும்ப முழிச்சு பார்த்தா இவளோட கைய கால கட்டி போட்டிருக்க அந்த சைக்கோ பைய. அப்ப இவளுக்கு முன்னாடி ஒரு மானிட்டர் இருக்கும். அந்த மானிட்டர்ல இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கடத்தி வந்திருப்பாங்க. அவளை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்பானோ அதை வீடியோவா எடுத்து இவளுக்கு போட்டு காட்டிட்டு இருப்பான். அந்த அம்மாவும் கதறிட்டு இருக்கும். இதை பார்த்து இவளும் கதறிட்டு இருப்பா. அப்ப அந்த வீடியோல பார்த்தா அந்த பொண்ணை இதே மாதிரி கட்டி போட்டு அவளுக்கு மேல ஒரு சவர் மாதிரி வச்சு அந்த சவர் வழியா ஆசிட்டா ஊத்துனதுமே இவளோட முகத்துல பட்டதுமே கொஞ்சம் கொஞ்சமா அவளோட முகம் செதஞ்சு போயிடும். இவ்வளவு கொடூரமா அவளை கொண்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோன் கதறிட்டு இருப்பா. அப்ப அதே மாதிரி அவ முன்னாடி சவர வச்சு அந்த ஆசிட்ட ஊத்துனதுமே இவ முகத்துல படுமே இவளும் பயங்கரமா கத்திட்டு இருப்பா. அப்படியே கத்திக்கிட்டு இவ மயங்கி போயிடுறா. அதுக்கப்புறம் திரும்ப முழிச்சு பார்த்தா இவளோட முகத்துல துண்டா சுத்தி இருக்கும். அதுல வேற ரத்த கரையா இருக்கும். இதெல்லாம் தொட்டு பார்த்துட்டு தன்னோட முகத்துக்கு என்னமோ ஆச்சரியம் பாய்ந்து இவ கண்ணாடி முன்னாடி வந்து அந்த துண்டையெல்லாம் விலக்கி பார்த்துட்டு இருப்பா. விலக்கி பார்த்தா முகத்துல எதுவுமே இல்ல. ஆனா கண்ணத்துல பார்த்தா சின்னதா தழும்பு இருக்கும். அதையும் பிச்சு பார்த்தா அது வெறும் ஸ்டிக்கர் தான். அப்ப நம்ம ஹீரோனை மிரட்டுறதுக்காக தான் அந்த சைக்கோ போய் ஏதோ பண்ணிருப்பான் போல. நல்ல வேலையா இவளோட முகத்துக்கு ஏதாகல. அப்ப திடீர்னு அந்த பாக்ஸ் ஓபன் ஆகாம இவளை என்ன ஏது பாக்கலான்னு பக்கத்துல போய் பார்த்தா அதுல 1ஆம் நம்பர் கீ இருக்கும். அப்ப அந்த கீ எடுத்துட்டு அதுக்கு பக்கத்திலேயே 1 2 3 போட்டு ஒரு அலமாரி பாக்ஸ் மாதிரி இருக்கும். இவ அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ட்ரெஸ் இருக்கும். அப்ப அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இவ வேண்டான்னு போட்டு வந்துறா. ஏன்னா எல்லாமே குட்டி குட்டியா இருக்கும். ஆனா இதை பார்த்த அந்த பைய உடனே லைட்டை போட்டு சத்தத்தை போட்டு இவளை எரிச்சல் படுத்திட்டு இருப்பான். இவள் அந்த வெளிச்சத்தையும் அந்த சத்தத்தை கேட்க முடியாம காதை பொத்திட்டு இருப்பா. அப்ப அதை எடுக்க சொல்றான்னு தெரிஞ்சதுமே இவ அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்துறா. எடுத்து பார்த்தா ரொம்ப குட்டியா இருக்கு. கோவத்துல பிச்சு போடுறா. இவன் அந்த ட்ரெஸ்ஸை பிச்சு போட்டதுக்கு அப்புறம் இதை பார்த்து அந்த சைக்கோ பைய திரும்ப அந்த வெளிச்சத்தை சத்தத்தை போடமே இவளால அதை கேட்க கூட முடியல, பார்க்கவும் முடியல. அப்ப ஓடி போய் கட்டல்கள்ல ஒளிஞ்சுக்கிறா. அப்ப அவளுக்கு பக்கத்திலேயே ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தியை எடுத்து வச்சிட்டு இருக்க அந்த வெளிச்சம் போனதுக்கு அப்புறம் இவ மேல பார்த்தா தப்பிச்சு போறதுக்கு ஒரு இடம் கிடைக்கும். அந்த எலிவேட்டர் வழியா தப்பிச்சு போலான்னு இவ அது மேல ஒரு மூடி இருக்கும்ல, அத நாலா பக்கம் ஸ்க்ரூ இருக்கும். இவ கிட்ட இருக்க அந்த கத்தியை வச்சு அது ஒன்னொன்னா கிளட்டிட்டு இருப்பா. அது கிளட்டினதுக்கு அப்புறம் மேல வந்துடுறா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க அப்ப இந்த பையலுக்கு தெரிஞ்சு போயிருது. உடனே ஒரு மிஷின் எடுத்து இடையில வேற கட் பண்ணிட்டு இருப்பான். அவ கட் பண்றத பார்த்து இந்த பக்கமா திரும்பினா ஒரு கேமரா வர இறக்கிறான். அப்ப அந்த கேமரா உத்து
பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு கண்ணு தெரியும். இவள் இதை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சைக்கோ பைய மேல உள்ள அந்த டோரை பிச்சு இவ கைய பிடிச்சு ஊசிய போட்டான். இவளும் மயங்கி போயிடுறான். இவ மயக்கத்துல இருந்து முடிச்சு பார்த்தா திரும்பவும் அவளை சேர்ல போட்டு கெட்டி போட்டிருப்பான். அப்ப இவ தப்பிக்க முயற்சி பண்ணதுனால இவளை பனிஷ் பண்றதுக்காக இதுக்கு முன்ன சாவடிச்ச அவனோட உடல் உறுப்பு இருக்கும்ல, காது கண்ணு மூக்குன்னு, அதை ஒரு மிக்சில போட்டு அரைச்சு அதை ஜூஸ் ஆக்கி இவ வாயில ஒரு புனலை வச்சு அதை வேற ஊத்துறான். இந்த படத்தை எடுத்த டைரக்டர் என்ன இளவி அவனோட கற்பனை. அப்ப இது தொண்டைக்குள்ள போனதுமே இவ மயங்கி போயிடுறா. அதுக்கப்புறம் இவளை தூக்கிட்டு போய் அவளோட பெட்ல வேற போட்டுறான். அப்ப அவளும் கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல முடிச்சு பார்த்தா எதுக்கு இருக்க அந்த செவத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வேற தெரியுது. இதை பார்த்ததுமே இவ பக்கத்துல போய் என்னன்னு பார்த்தா அது ஒரு கண்ணாடி, ஏதோ பிளாக் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க இவள. அப்ப அந்த சின்ன கேப்பு வழியா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு இவ அப்படி கண்ணை வச்சு உத்து பாத்துட்டு இருப்பா. இங்கிட்டு இருக்க மாதிரி அங்கிட்டு ஏதோ ஒரு ரூம் இருக்கும் போல. அப்படி பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கண்ணை பார்த்ததுமே இவ ரொம்ப பயந்து போயிரா. அப்ப அந்த கண்ணாடியில பூவாரியன்னு எழுதுறான். நீ யாருன்னு கேக்குமே இவனும் பதிலுக்கு இவளோட பேரை வேற எழுதுறா. அப்ப அது யாரான்னு பார்த்தா அந்த பக்கம் ஒரு பையன் வேற இருக்கான். அவனோட பேரு கேடி. இவன் இந்த படத்தோட ஹீரோ தான். நம்ம ஹீரோனை பிடிச்ச மாதிரியே அந்த பக்கம் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு வந்திருப்பானா என்னமோ. அப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த கண்ணாடியில மாறி மாறி நீ யாரு நான் யாரு, நீ எப்படி மாட்டா நான் எப்படி மாட்டேன்னு இப்படி மாறி மாறி எழுதிட்டு இருப்பாங்க. கடைசியா பார்த்தா அந்த கண்ணாடியோட பிரிண்ட முக்காசிய இவங்க ரெண்டு பேரும் சுரண்டி எடுத்து ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இது எல்லாத்தையுமே அந்த சைக்கோ பைய கேமராவில எல்லாத்தையும் பாத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோன்னு தூங்கிடுறாங்க. அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் இந்த சைக்கோ பைய நம்ம ஹீரோட ரூமுக்கு வந்து அவனோட கையில வர ஊசி போட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோனை முடிச்சதுமே இதை ஒளிஞ்சு நின்று பாத்துறான். அப்ப இவளும் பயத்துல ஒரு செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பா. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த பாக்ஸ் வேற ஓபன் ஆகுது. அந்த பாக்ஸுக்குள்ள என்னதான் வச்சிருக்கான்னு பார்த்தா ஒரு கிளாஸ்ல மண்ணு, பக்கத்துல ஒரு தீப்பெட்டி வச்சிருப்பான். இவளை எதுக்காக வச்சிருப்பான்னு பாத்துட்டு இருக்கும் போதே இவளுக்கு பின்பக்கமா வந்து இவளோட வாய வர பொத்தி இவளை மயக்கப்பட வச்சிரான். அதுக்கப்புறம் திடீர்னு முடிச்சு பார்த்தா இவ ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள இருப்பா. அவ மேல வர மண்ணு பொத்து பொத்துன்னு விழுந்துடுது. அப்ப இதை பார்த்து இவ பயங்கரமா கத்திட்டு இருப்பா. இவ கதறத நம்ம ஹீரோ வர பாத்துறான். அப்ப அவன் ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு அந்த கேமரா பார்த்து டேய் நீ மட்டும் என் கையில கிடைச்சா உன்னை கொல்லாம மட்டும் கத்திக்கிட்டு மேல இருக்க அந்த டன்னல் வழியா அது வழியா வரலான்னு இவன் வந்துட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோன கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணு வேற நிறைஞ்சிட்டு இருக்கும். முழுசா நிறைஞ்சு போனா இவ சோழி முடிஞ்சு போயிடும். அப்ப நம்ம ஹீரோ வந்ததுமே மேல இருக்க அந்த இரும்பை உடைச்சு விட்டு இவளை வேற காப்பாத்திடுறான். அப்ப அதே டன்னல் வழியா இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போறதுக்காக அது மேலே வந்துட்டு இருப்பாங்க. கடைசியா இன்னொரு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல பார்த்தா இதுக்கு முன்ன ஒரு பொண்ணை கடத்திருப்பாங்க போல. அவளை கொடூரமா கொண்டு இருப்பாங்கல்ல. இதை நம்ம ஹீரோன் பார்த்து ரொம்ப சாக்காயிரா. அதுக்கப்புறமா அந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்துறாங்க. அது முன்னாடி ஒரு பெரிய கேட் இருக்கும். அந்த கேட்டோட பூட்டை உடைச்சு இவங்க வெளியே வந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு கார் வேற நின்னுட்டு இருக்கும். சரி இந்த காரை பிடிச்சி எப்படியா தப்பிச்சு போலான்னு இவங்க ரெண்டு பேரும் அந்த காரை ஏறி ஸ்டார்ட் பண்ணா வண்டி வேற ஸ்டார்ட் ஆகாது. அப்ப அந்த காருக்கு முன்னாடி தான் ஏதோ பிரச்சனை நினைச்சு நம்ம ஹீரோ இறங்கி போய் அது என்னன்னு பார்த்துட்டு இவங்க வண்டியை வேற ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணமே முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய சட்டர் இருக்கும். இவங்களை வேகமா போய் முட்டுவாங்க. அப்படி அந்த சட்டர் உடையாதா. அப்ப பின்பக்கமா கொஞ்சம் போய் நல்ல ஃபுல் ஸ்பீட்ல வந்து முட்டமே அந்த சட்டர் உடஞ்சு அவங்க வெளியே வந்துறாங்க. வந்த ஸ்பீடுக்கு நம்ம ஹீரோ வர மயங்கிடுறான். அப்ப நம்ம ஹீரோ பதறிக்கிட்டு அவனை எழுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்க. அப்ப இந்த சைக்கோ பைய தான் எல்லாத்தையும் பாத்திருப்பானே. அவன் அங்கிருந்து அந்த கேஸை ரிலீஸ் பண்ணுமே இந்த கார் வழியா அந்த புகை வந்து இவளும் மயங்கி போயிடுறான். அதுக்கப்புறம் முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோனை பழையபடி அந்த சேர்ல கட்டி போட்டிருப்பான். இவ கையில ஒரு கண்ணு இருக்கும். அந்த கண்ணு எங்கடானா இவ ஆசையா வளர்த்திருப்பால ஒரு நாய். அந்த நாயை வேற தொங்க போட்டிருப்பான். அதுக்கு நேரம் அந்த கண்ணை வச்சிருப்பான். அப்ப இவ தலைக்கிட்ட ஒரு கண்ணு இருக்கும். யாரா பார்த்தா அந்த சைக்கோ பைய தான். இப்ப என்ன பிரச்சனைனா 30 செகண்ட் முடியறதுக்குள்ள இவன் அந்த நாயை சுட்டு கொல்லணும். அப்படி அந்த நாயை சுடலைன்னா இந்த சைக்கோ பைய இவளை சுட்டுருவான். என்ன பண்ணன்னு தெரியாம இவளு திக்கி திணறிட்டு இருப்பா. அப்ப செகண்ட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கும். 30ல இருந்து 20, 20ல இருந்து 10 இப்படி படிப்படியா அந்த செகண்ட் முடிய போற தருணத்துல இவளு ஒரு வழி இல்லாம அந்த நாயை சுட்டு கொன்றா. ரத்தமா மூஞ்சில தெரிச்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இவளை கொண்டு போய் ரூம்ல போட்டுறான். அப்படி அந்த ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்போ ஒரு பாக்ஸ திறப்பானே அதே மாதிரி அந்த பாக்ஸ திறக்கமே அதுல 4ஆம் நம்பர் கீ இருக்கும். அதை எடுத்துட்டு போய் அங்க பக்கத்துல தான் அலமாரி இருக்குமே 1 2 3 4ன்னு அந்த அலமாரி திறந்து பார்த்தா உள்ள ஒரு Dress இருக்கு. அப்ப அந்த Dress போட சொல்லுமே இவளு ஒரு வழி இல்லாம அந்த இடத்துல Dress மாத்திட்டு இருப்பா. சுத்தி முத்தி கேமரா இருக்கு. பக்கத்துல நம்ம ஹீரோ இருக்கான். வேற வழியே இல்லாம இவ அந்த Dress மாத்திட்டு இருப்பா. அப்படி அந்த Dress மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இருக்கான அந்த ரூமோட கதவை திறக்குமே இவ உள்ள ஓடி போயிரா. ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு டிவி இருக்கும். அந்த டிவில பார்த்தா இதுக்கு முன்ன ஒரு பொண்ணை கடத்தி வச்சிருப்பான்ல அதுல ஏதோ ஒரு பொண்ணை ரொம்ப கொடூரமா கொண்டு இருப்பான் போல. அவளு துடிக்க துடிக்க கத்தி இருப்பா. இதை பார்த்து நம்ம ஹீரோன் சாக்காம இவனும் பயத்துல கத்தவும் அப்ப நம்ம ஹீரோனுக்கு பொத்து கூட கோவம் வந்துடும். உடனே ஒரு பெரிய கட்டையை எடுத்து அந்த டிவியை போட்டு அடின்னு அடிச்சு உடைச்சு போட்டுறான். பத்தா குறைக்கி அங்க இருக்க கேமராவை உடைக்க ஆரம்பிச்சிடான். இதை பார்த்து அந்த சைக்கோ பைய சும்மா இருப்பானா. இந்த ரூமோட லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை முதல்ல தரத்தன்னு இழுத்துட்டு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை இழுத்துட்டு போயிடும். முடிச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே அந்த சேர்ல கட்டி போட்டிருப்பாங்க. ரெண்டு பேரும் கையும் கட்டி போட்டிருப்பான். அப்ப அந்த இடத்துல ப்ரொஜெக்டர் மூலமா ஒரு வீடியோ வேற தெரியும். அந்த வீடியோல பார்த்தா ஒரு அம்மா பையன் படுத்து கிடப்பாங்க. அப்ப அந்த பையன் என்ன நினைச்சான் தெரியல தன்னோட அம்மாவையே கத்திய வச்சு வதக்கு வதக்கு வதக்குன்னு குத்தி கொன்றான். அப்படி குத்தி கொன்னதுக்கு அப்புறம் ஒரு போட்டோவை எடுத்து அந்த போட்டோவே பார்த்துட்டு இருப்பான். அப்படியே ரசிச்சுட்டு இருப்பான். இது எதுக்கு இவங்கள்ட்ட போட்டு கட்டானா இவ எந்த அளவுக்கு சைக்கோன்னு நமக்கு காட்டுறாங்களோ என்னமோ. இந்த வீடியோ காட்சி பார்த்ததுமே நம்ம ஹீரோன் மிரண்டு போயிடுறா. அப்ப அந்த சைக்கோ பையில வந்ததுமே கையில ஒரு கட்டிங் பிளேட் எடுத்து இவளோட வாயை பொழுது அந்த பல்ல வேற புடுங்க போவான். இவளு வேண்டாம் வேண்டாம் கதறிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ அவனு கத்திக்கிட்டு வேணா என்னோட பல்ல எடுத்துக்கொண்டு சொல்லுமே அவளை விட்டுட்டு இவன் வாய்க்குள்ள விட்டு அவனோட பல்ல வேற புடுங்கி எடுத்துறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோன் கதறிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் கண்ணை கட்டி அந்த ரூமுக்குள்ள விட்டு போயிடுறான். அப்படி வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் உருவாகிறது. அந்த காதல் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள ஒண்ணுமனா இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே வீடியோ மூலமா இந்த சைக்கோவை பார்த்துட்டு அவன் குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போயிடுறான். அவன்
போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா இங்க எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. அப்ப நம்ம ஹீரோனை எழுப்புறதுக்காக முயற்சி பண்ண அவ எந்திரிக்கவே மாட்டா. என்னடா பார்த்தா இவ குடிச்ச தண்ணியில மயக்க மருந்த கலந்திருப்பான் போல. இவ்வளவு மயக்கத்துல இருக்க இப்பதான் நம்ம படத்தோட ஆரம்பத்தை சொன்னமே இந்த ட்விஸ்டுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். இப்ப அந்த ட்விஸ்ட உடைக்கிறாங்க. தன்னோட அம்மாவே குத்தி கொன்ன சைக்கோப்பை யாருன்னா வேற யாரும்ல நம்ம ஹீரோ தான். அப்ப இது எல்லாத்தையும் யாரா பண்ணா பார்த்தா நம்ம ஹீரோட அண்ணன் தான். இந்த சைக்கோப்பையோட கூட பிறந்த அண்ணன். அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல உண்மையா பொய்யான்னு கேட்டா சிலது உண்மைதான். ஆரம்பத்துல ஒருத்தனை கொண்டு இருப்பாங்கல்ல அது உண்மை. ஒரு பொண்ணோட முகத்துல ஆசிட்ட ஊத்தி கொண்டிருப்பாங்களே அதுவும் உண்மைதான். இவன் எதுக்காக இப்படி பண்றான்னு இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல அதை பத்தி சொல்றேன். அப்ப நம்ம ஹீரோ நல்ல மயக்கத்துல இருக்கும்போது எதுக்கு இருக்க செவத்துல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அப்ப அது திறந்து அதுக்குள்ள பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு காடை எடுத்து உள்ள விட்டதுமே பக்கத்துல இருக்க டோர் வேற ஓபன் ஆயிரும். இவளுக்கு அந்த கதவோட சத்தம் கேட்டக்கூடாதுன்னு ரொம்பவே மெதுவா திறந்து இவன் மேல வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோ அடைச்சு போட்டிருக்கிறது ஒரு பாதாள அறை. இவன் மேல வந்ததுமே கிச்சனுக்கு வந்ததும் இவனோட அண்ணக்காரன் இவனுக்காக சமையல் செஞ்சுட்டு இருப்பான். அப்ப இந்த அண்ணக்கார தம்பிக்காரனை பார்த்து இது வரைக்கும் எந்த பொண்ணு கூடமே நீ 4 நாள் வரைக்கும் தங்கினது இல்ல, 3வது நாளே அவங்களோட சோழியை முடிச்சு விட்டுருவ, இப்ப எதுக்கு இழுத்துட்டு இருக்க, அதை உடனே முடியும் சொல்லுமே. இவனு முடியான்னு சொல்லுவான். அப்ப கோவப்பட்ட அண்ணக்காரன் அவனோட தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்ச அடியில இவனுக்கு கோவம் உச்சத்துல வந்துரும். அப்ப அண்ணன் கூட பார்க்காம அங்கிருந்து கத்தி எடுத்து இவனோட வயித்துல குத்துமே அந்த பையில சுருண்டு விழுந்துடுறான். சின்ன பையனா இருக்கும் போதே இவனோட அம்மாவை கொண்டவன் இப்ப அண்ணா பெருசா தெரியுமா இவனோட சோழியை முடிச்சிடறான். அப்படியே அவனை தரத்தனை இழுத்துட்டு போய் பாத்ரூம்ல இருக்க தொட்டியில போட்டுட்டு திரும்ப வந்ததுமே இந்த பெண்களை டார்ச்சர் பண்ணி போட்டோ எடுத்து ஒரு சின்ன ஃபைல் மாதிரி ரெடி பண்ணிருப்பான்ல அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் ஒரு அலமாரில வச்சிடறான். அப்ப அதோட டோரை மூடனவன் அது ஒழுங்கா மூடாம போயிடறான். அதுவும் அரைகுறையா திறந்துட்டு இருக்கும். அப்ப அதே நேரம் பார்த்து வீட்டு வாசல்ல யாராம் பார்த்தா 2 பேர் நின்னுட்டு இருப்பாங்க. இவனு என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க வந்தது போலீஸ். அப்ப அந்த போலீஸ்காரங்களும் மடமடன்னு உள்ள வந்துறாங்க. நம்ம ஹீரோட போட்டோ காட்டி இந்த பொண்ணை காணப்பா, இந்த பொண்ணை தேடிதான் இந்த ஏரியா ஃபுல்லா சுத்திட்டு இருக்கோம், நீ எங்கேயாவது பாத்தியான்னு கேட்டா இவனு தெரியாத மாதிரி இல்ல நான் பாக்கலன்னு சொல்லிடுறான். என்னப்பா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எது குடிக்கிறது தரமாட்டியான்னு கேட்க இருங்க சார் நான் கொண்டு வரேன்னு இவன் மேல வந்துறான். அப்ப மேல உள்ள பிரிட்ச திறந்துட்டு இருக்க இவங்க 2 பேரும் அங்கேயே வந்துடுறாங்க. இதை பார்த்து இவனுக்கு கடுப்பாயிரும். அப்ப அந்த இடத்துல ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியை போட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அந்த டிவில ஏதோ விளையாட்டு ஓடிட்டு இருக்கும். அதுல ஒரு போலீஸ்காரன் டிவியோட ரிமோட் எடுத்து சேனலை மாத்துமே நம்ம ஹீரோன் ஒரு ரூம்ல அடப்பட்டு கிடப்பால அதை வேற பாத்துறாங்க. அதே நேரம் பார்த்து இந்த சைக்கோ பைய இவங்க அசந்த நேரம் பார்த்து பின்னாடியே வந்து அவனோட கண்ணை வச்சு டப்பு டப்புன்னு சுட்டு இவங்க 2 பேரும் போட்டு தள்ளிடுறான். சரி இதுக்கு மேல இந்த இடத்துல இருந்தா நாம மாட்டிக்கிறோம் நினைச்சு இவன் நேரம் அந்த பாதாள அறைக்கு வந்துறான். அப்ப நம்ம ஹீரோனை எழுப்பி மேல இருந்து 2 சைக்கோ பையில நான் போட்டு தள்ளிட்டேன், நாம உடனே இந்த இடத்து தப்பிச்சு போலான்னு இவளுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து அந்த ட்ரெஸ் போட வச்சு இவங்க 2 பேரும் மேல வந்துறாங்க. அப்படி மேல வந்ததுக்கு அப்புறம் இந்த 2 போலீஸ் செத்து கிடப்பாங்கல்ல இதை நம்ம ஹீரோன் பாத்துறா. இந்த 2 பேர் தான் அந்த சைக்கோ பையனு இவன் நினைச்சிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது அந்த டேபிள் மேல ஒரு போன் இருக்கும். இவன் அந்த போனை எடுத்ததுமே போலீஸ் கால் பண்ணலான்னு போக அந்த போனை அந்த பையன் புடுங்கிடுறான். அப்ப நம்ம ஹீரோனை பார்த்து அவசரப்பட்டு போலீஸ் கால் பண்ணாத, அப்படி அவங்க வந்தாங்கன்னா நாம தான் முதல்ல மாட்டுவோம், முதல்ல நான் கீழே உள்ள எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வரேன்னு இவள் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டு இவன் கீழே போயிடறான். அந்த இடத்துல அந்த வீட்டோட போன் லைன்ல வந்திருக்கும்ல அந்த கேபிள் லைன், அந்த கேபிள் லைனா புடிங்கிட்டு இவன் அங்க இருக்க எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருப்பான். அதே நேரம் நம்ம ஹீரோனை பார்த்தா அவ கீழே வந்ததும் அங்க இருக்க சோபால உட்கார்ந்து இருப்பா. அப்ப அவளுக்கு பின்னாடி இந்த அலமாரியில இவளோட பேரை போட்டு ஒரு ஃபைல் இருக்கும். என்னடா நம்ம பேர் இருக்குன்னு இவள் இந்த அலமாரி கிட்ட வந்து அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா இவளோட போட்டோல ஒட்டி இருக்கும். இவங்க 2 பேரும் ஒண்ணுமண்ணா இருந்திருப்பாங்கல்ல அந்த போட்டோல ஒட்டி இருக்கும். இதை பார்த்து இவ சாக்காயி அப்ப இன்னொரு ஃபைல பார்த்தா அதுல மேரின்னு போட்டிருக்கும். அதை எடுத்து பார்த்தா அதே மாதிரி ஒண்ணுமண்ணா இருந்த போட்டோல ஒட்டி இருக்கும். இதுக்கு முன்ன ஒரு பொண்ணை கொண்டிருப்பாங்கல்ல அவளோட போட்டோ தான். இதெல்லாம் பார்த்து இவ ரொம்ப சாக்காக அப்ப பின்னாடி பார்த்தா இந்த சைக்கோபால் அண்ணன் வந்ததுமே இவளை கீழே தள்ளி விட்டு இவளோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருப்பான். அப்ப அவன் உடம்புல அந்த கத்தி சொருவணம் மணிக்கு இருக்கும்ல இவன் இன்னும் கொஞ்சம் அழுத்தமே ஆளு பொத்துன்னு விழுந்துறான். அப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவன் புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ ஒரு சைக்கோன்னு தெரிஞ்சதுமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்காக இவ ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு இருப்பா. எல்லா இடத்துலயுமே இவன் பூட்டை போட்டு லாக் பண்ணிருப்பான். போறதுக்கு வழியே இல்ல. அப்ப திரும்ப ஓடி வந்து அந்த செத்து போன ஒரு போலீஸ் இருப்பான்ல அவனோட பாக்கெட்டை செக் பண்ணி பார்த்தா அவனோட போலீஸ் பேட்ச் இருக்கும். அப்ப போலீஸ் நம்மள காப்பாத்ததான் வந்திருக்கா நினைச்சிட்டு இருக்க அதே நேரம் பார்த்து இந்த சைக்கோ பையில ஒரு கேமரா வேற தூக்கிட்டு வந்துடுறான். அப்ப இவனை பார்த்ததுமே இவ கிளீன் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. அப்ப அந்த ஸ்ப்ரே கையில வேற எடுத்துக்கிட்டா. அப்ப இவன் பக்கத்துல வந்து இவனை கட்டி பிடிக்கிற மாதிரி கட்டி பிடிச்சு ஏதோ ரொமான்ஸ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருப்பா. அப்ப கையில வச்சிருந்த ஸ்ப்ரேய அவனோட கண்ணுல அடிச்சு விட்டுட்டு இவ அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிரா. அப்படி ஓடி போனவ நேரா அந்த பாதாள அறைக்கு போயிரா. அப்படி போறதுக்கு முன்னாடி வழியில இருக்க எல்லா கதையும் அடைச்சு விட்டு தான் ஓடிட்டு இருப்பா. இந்த பையில பின்னாடி வந்தவன் அந்த கதையெல்லாம் உடைச்சிட்டு இவனு கீழே வந்துடுறான். அப்ப நம்ம ஹீரோயின் எங்கடா பார்த்தா அந்த பாதாள அறைக்கு மேல எலிவிட்டு இருக்கும்ல அது மேல ஏறி இருப்பா. அது மேல ஒளிஞ்சிருப்பா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தவுண்டு வந்துட்டு இருக்க இந்த பையில கீழே வந்ததும் நம்ம ஹீரோனை வேற தேடிட்டு இருப்பான். இவ அந்த பக்கமா வந்ததுக்கு அப்புறம் இவ கையில ஒரு லைட் எடுத்துட்டு இருப்பா. அப்ப அது பக்கத்துல ஒரு கண்ணு இருக்கும். அந்த கண்ணை பார்த்ததுமே இந்த சைக்கோ பையில திசை திருப்பதுக்காக இவளோட போட்டோல லைட் அடிக்குமே இவ அந்த பக்கமா இருப்பான்ல. அப்ப அந்த போட்டோல வெளிச்சத்தை பார்த்து இவன் இந்த போட்டோக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கான்னு இவன் கண்டுபிடிச்சான். அப்ப இந்த பக்கமா வந்துட்டு இருக்க அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த துப்பாக்கியோட நிக்குமே இவன் அப்படியே சாக்காயிரான். அவனை பார்த்து இவ சுட போறான். அந்த துப்பாக்கி வேற சுடாது. அப்ப வேகமா ஓடி வந்து நம்ம ஹீரோன்ட்ட அந்த துப்பாக்கியை புடுங்கி இவளை இழுத்து அந்த கட்டளை போட்டு இவள்கிட்ட அந்த துப்பாக்கி எப்படி சுடுன்னு சொல்லி காட்டிட்டு இவள அந்த கட்டளை தள்ளி விட்டுருப்பான்ல அவளோட வயித்துல வச்சு சுட போக அப்ப அந்த சின்ன கேப்ல அவங்கிட்ட தான் துப்பாக்கியை புடுங்கி இவனை வேற தள்ளி விட்டுறா. இவனு சாக்காயிரான். அப்ப முதல்ல அவனோட தொடையிலையும் 2வது அவனோட நெஞ்சில சுட்டு அந்த பையில வேற சாவடிச்சிட்டு அவளோட போட்டோவை சுட்டு தள்ளிட்டு கடைசி அந்த பில்டிங் விட்டு வெளியே வந்துடுறா. தப்பிச்ச பொழைச்சன இவ வெளியே ஓடி வந்துடுறா. அதோட அந்த படத்தை முடிக்க
வைக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, முதல்ல ஒரு பெண்ணை கடத்திட்டு வந்து அவளை தனிமைப்படுத்தி அவளை பயங்கரமா பயப்பட வச்சு அதுக்கப்புறமா தனக்கு ஒரு துணை இருக்கிற மாதிரி காட்டி அவங்களோட விருப்பத்தோட இவன் உல்லாசமா இருப்பான். அதுக்கப்புறம் இவங்களை போட்டு தள்ளுறது. இந்த வேலையை தான் இந்த சைக்கோபை பண்ணிட்டு இருப்பான். எப்படியோ இந்த படத்தோட ஹீரோ மட்டும் இந்த சைக்கிடம் தப்பிச்சு இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.